வித்யபாரதி. நான் ஏவிபி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயின்று வந்து கொண்டிருக்கின்றேன். இன்னைக்கு எங்களோட ஏவிபி குழுமத்தோட பொங்கல் விழாவானது கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. காலையில் முளைப்பாரி எடுத்து மாவிளக்கு தூக்கி பறை அப்புறம் வந்துட்டு இது கொட்டலாக கொண்டு ஊர்வலமாக வந்து நாங்கள் எங்களோட பொங்கல், அதாவது எங்கள் வளாகத்தில் இருக்க விநாயக பெருமானுக்கு பட்டி பொங்கலிட்டு வரவேற்றோம். அது மட்டும் இல்லை, எங்களோட தமிழர் பாரம்பரியமான நடனங்கள், அதாவது கும்மி, சிலம்பாட்டம், ஒயிலாட்டம், அது போன்ற நடனங்களும் எங்கள் கல்லூரியில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, எங்களோட பேராசிரியர்களோட கும்மி, அதனை தொடர்ந்து எங்களோட ஏவிபி கலை குடும்பத்தையோட 200 தாரக மங்கைகளோட கும்மியை பார்த்து அந்த வர்ண பகவானை அவரோட மழையை பொழிஞ்சு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. அதனை தொடர்ந்து அந்த மழையை காட்டிலும் நாங்கள் எங்களோட நடனத்தை விடாது எங்களோட பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடி வருகின்றோம். அது மட்டும் இல்லை, எங்களோட பண்டிகை வந்து இன்னும் மென்மேலும் சிறப்பாக போய்கொண்டே இருக்குது. அனைத்து துறை மாணவர்களும் அவளோட கலை நிகழ்ச்சிகளையும் அவளோட திறன்களையும் காண்பிப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து எங்களோட பொங்கல் எப்படி இனிப்பாக இன்பமூட்டுமோ அதுபோல் எங்களோட ஏவிபி கலை குடும்பத்தோட பொங்கல் விழாவானது அத்துணை நல்லுள்ளங்களின் வாழ்விலும் இன்பமூட்டும் பொங்கலாக நிறைவு பெறட்டும், இன்பமூட்டும் வாழ்வை நடைமுறைப்படுத்தட்டும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் நித்ய கல்யாணி, 2ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். எங்கள் ஏவிபி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய பொங்கல் வந்து முளைப்பாறை முதல் கொண்டு மாவிளக்கு எடுத்து விநாயகர் பெருமாரை வணங்கி சூரிய பகவானையும் வணங்கி அவர்களுக்கு வந்து வணங்கிவிட்டு பொங்கல் வச்சு அதை தொடர்ந்து வந்து எல்லாரும் அந்த பொங்கலை சாப்பிட்டதுக்கப்புறம் எங்களோட கலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஆரம்பமானது. அது மட்டும் இல்லாமல் தமிழர்களோட பாரம்பரியமான நடனம், அதாவது வள்ளி, அதுக்கப்புறம் சிலம்பு, ஒயிலாட்டம், இந்த மாதிரி பல பாரம்பரிய நடனங்களும் இன்று அழிஞ்சு போகாமல் எங்களது கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. இதிலிருந்து மாணவிகள் அனைவருக்கும் பாரம்பரிய நடனத்தோட விழிப்புணர்வு மட்டும் இல்லாமல் தமிழர் திருநாள்னா எப்படி தமிழரோட திருநாளோ அதே மாதிரி தமிழரோட கலை நிகழ்ச்சிகளும் இன்னும் அழியாமல் பாதுகாக்கப்படுது. அனைவருக்கும் எங்களது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.